நீங்க நெனச்சது ஒரு வழியா நடந்துருச்சு மக்களே. ஸோ நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிங்க, ஆதிரை வெளியே போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அது இன்றைக்கி நடந்துருச்சு. ஆதிரை அஃபீஷியலாக இன்றைக்கி வந்து எவிக்ட் ஆகிடுவாங்க. சாரி, இன்றைக்கி இல்லை, நாளைக்கு எவிக்ட் ஆகிடுவாங்க. இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆதிரை வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த சந்தோஷமான விஷயத்து கூட ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அது என்னன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. ஸோ பிக் பாஸை நான் கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்றது ஒரு பக்கம் யோசிச்சிருக்கேன். நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னால் சில சமயங்களில் உடம்பு சரியாமல் போய்ட்டுறதுனால என்னால் கண்டினியூவாக பண்ண முடியல. இல்லைனா நான் கண்டினியூவாக பண்ணியிருப்பேன். ஸோ என்ன பண்ணலான்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ மட்டும் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கான 3 ப்ரோமோ வந்துச்சா, 3 ப்ரோமோவில் விஜய் சேதுபதி சார் என்ன பண்ணாருன்னு நான் அவரையே பார்த்து கேட்குறேன். ஏதாவது ஓரளவுக்காச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் இருக்குதா உங்ககிட்ட, வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் இருக்குது, ஆனால் எங்ககிட்ட அது சோகமாக இருக்குது. ஸோ ஒன்றுமே இல்லை. என்ன இது ப்ரோமோ, எதுக்கு இது ப்ரோமோ? 3-4 ப்ரோமோ வந்திருக்கு இப்போ வரைக்கும். அந்த 4 ப்ரோமோலையும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு விஷயம் கூட நடக்கலை. ஸோ அந்த அளவுக்கு படுமொட்டம் பட்டு அந்த வார்த்தை கூட வாயில் வராத அளவுக்கு மட்டமான ப்ரோமோவாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு மட்டமான ப்ரோமோ. இந்த ப்ரோமோ இவங்க எப்படி தான் போட்டாங்க, அப்லோட் பண்ணுறாங்க, எனக்கு புரியல. விஜய் பார்வதி அவ்வளோ பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் ஃபுல்லாக அவ்வளோ நடந்துருக்குது. ஏதோ சாஃப்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு புரியல ஏன் இந்த மாதிரி பண்ணுறாருனா, ஒருவேளை இவருக்கு படத்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாரா, என்ன ரீசன்ன்றது நம்மளுக்கு புரியல. ஸோ இவர் இப்படியே பண்ணிட்டு இருந்தானா எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்க்கு ஒரு அன்ஃபிட். எப்படி கண்டஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு அன்ஃபிட்டோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சீசனுக்கு விஜய் சேதுபதி சார் அன்ஃபிட்டுன்னு சொல்கிற அளவுக்கு விஜய் சேதுபதி சார் ரொம்ப மோசமாக நடந்துகிட்டு இருக்காரு. இப்படியே போச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்த சீசன் வேறு ஹோஸ்ட்டை தான் பார்க்கணும். இது எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாது. இப்படியே போயிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. கேள்வி கேட்கணும். உங்கள் படத்துக்கு பிரச்சனை வரும்னா நீங்கள் வராதிங்க. எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணுறீங்க? உங்கள் படத்துக்கு பிரச்சனை வரும்னு நீங்கள் ஒரு பயப்படுறீங்கன்னா, இவங்களை கேள்வி கேட்டால் இவங்களோட ஃபேன்ஸ் வந்து உங்களை வெளியே அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சுன்னா எதுக்கு ஹோஸ்ட் பண்ணுறீங்க? ஹோஸ்ட் பண்ணோன்னா கேள்வி கேட்கணும். தப்பு பண்ணால் கேள்வி கேட்கணும். அதுக்கு தான் ஹோஸ்ட். அந்த வாரம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதுக்கு பார்க்குறாங்க, இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க, இவ்வளோ கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு வெறியில் தானே பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ குழந்தைய தடவி கொடுக்குற மாதிரி நீங்கள் பேசி விட்டு நீங்கள் பாட்டின்னு போயிடுறீங்க. இப்படி போனீங்கன்னா கமல் சார் இருக்கிற அந்த வாரம்லாம் டிஆர்பி அப்படி எகுரும், அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு போதானே தெரியல. ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கமல் சார் இருக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் ஏறிக்கிட்டே வந்துச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு போன வருஷத்தோட இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு இறங்கிடுச்சு. ஸோ அது ஏன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒன்று கண்டஸ்டன்ட் பயங்கரமாக பண்ணணும், இல்லை ஹோஸ்ட்டு பயங்கரமாக பண்ணணும். இங்கே 2 பேருமே மட்டமாக பண்ணுறீங்க. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. விஜய் சேதுபதி சார் கரெக்டாக பண்ணுறாரா இல்லையான்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது தெரியல. ஸோ உங்களுக்கு என்னன்றதை அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நீங்களும் விஜய் சேதுபதி சார் மாதிரி பயப்படாமல் என்னன்றதை உண்மையான கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி 3 ப்ரோமோ வந்துச்சு. 3 ப்ரோமோலேயும் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, என்னெல்லாம் கேட்டிருக்காரு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குன்னு சொன்னால அதை நான் வந்து எண்டில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, இன்றைக்கி ப்ரோமோவில் என்னெல்லாம் நடந்திருக்குன்றதை பார்ப்போமா. இன்றைக்கான ஃபஸ்ட்டு ப்ரோமோவை பற்றி உங்களுக்கே தெரியும். அதில் ஒன்றும் இருக்காது. இந்த வாரம் இல்லை, வாரம் சரி, எத்தனை வாரம் வந்தாலும் சரி, இதுக்கப்புறம் பல மாதங்கள் வந்தாலும் சரி, அந்த வாரம் ஃபஸ்ட்டு எபிசோடில் வர, அதாவது சாட்டர்டே எபிசோடில் ஃபஸ்ட்டு வர ப்ரோமோ மட்டமாக தான் இருக்கும். அதில் ஒன்றும் இருக்காது. அது சும்மா கிளிம்ஸ் மாதிரி வந்து ஒரு 4 வார்த்தை பேசி விட்டு போயிடுவாங்க. ஸோ இது காலம் தொற்று அன்று முதல் இன்று வரை வந்து பார்த்திங்கன்னா இதே தான் நடக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ரோமோ தூக்கி போட்டுருங்க, அது வேஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாம் இன்டர்வியூ வரும்போது வந்து இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க. என் டேலண்ட்டை காட்டுவேன், நான் அது பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன், நான் என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்கள் வந்தீங்க. அதை ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. சொல்லுங்க, பண்ணாங்களா? எனக்கு தெரிஞ்சு திவாகர் மட்டும்தான் அவரோட வேலையை கரெக்டாக பண்ணுறாரு. ஸோ கேமரா முன்னாடி போய் அவரோட என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா பூச்சிப்பானி மாதிரி அவங்க கண்டென்ட் கொடுக்கணும், நெகட்டிவ் ஆனாலும் பரவாயில்ல கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முக்கால்வாசி டைம் இதே தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சிலர் ஆதிரை வந்து லவ் கண்டென்ட் கொடுக்கணுன்றதே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அரோரா லவ் கண்டென்ட் கொடுக்கணும்னு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா துஷாரு எதுக்கு வந்தனே மறந்துட்டு அப்படியே பின்னாடியே ஒரு மாதிரி போயிட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரியே போயிட்டுருக்கனால எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் எதுக்கு வந்தாங்க அப்படின்றத தான் விஜய் சேதுபதி சார்
உங்களுக்கு இன்டர்வியூன்னு ஒன்று வச்சாங்களப்பா, அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க, எப்படிலாம் வந்து இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டாங்களே, நீங்கள் சொன்னதை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் கேட்குறாரு. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச அருகம்புல் ஜூஸ்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் கசப்பாக இருக்கும். ஸோ அந்த ஜூஸை ஒன்று கொடுத்துட்டு இந்த ஜூஸை குடிங்க, இந்த ஜூஸை குடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. உடனே அவங்க ஜூஸை குடிச்சிட்டு கசப்பாக இருக்குது சார் அப்படின்றாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற மக்களும் ஃபீல் பண்ணுறாங்க, உங்களுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக நடந்த எபிசோடு ரொம்ப கசப்பாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதை மாற்றிக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ இவ்வளோ சாஃப்டாலாம் நீங்கள் வந்து இவர் எப்படி தரமாக இருக்கார், நான் எதுவுமே சொல்லலைங்க, எல்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க தான் இதெல்லாம், நான் எதுவுமே சொல்லலை, அவங்க வந்து பிடிக்கலன்றாங்க, அவங்க வந்து உங்களை திட்டுறாங்க அப்படின்ட்டு இவர் அவங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன இவர் சொல்ல வேண்டியதை சொல்லாமல் போயிடுறாரு. இப்படி அவங்க என்னன்னா நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக பக்குவமாக வந்து பார்த்திங்கன்னா பேசணும். கமல் சார் தான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஃபிட்டு, ஆனால் கமல் சார் வரமாட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு கமல் சார் இருக்கிறனால தான் வந்து பெரிய பெரிய ஹீரோவில் இருந்தோ இல்லை இண்டஸ்ட்ரியிலேருந்தோ நிறைய பேர் வந்தாங்க, ஓ கமல் சார் இருக்கார், ஸோ அவரை நம்பி நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் விஜய் சேதுபதி சார் இப்போ தான் வந்து அவர் கீழே இருக்கிறவங்க தான் வருவாங்களே தவிர அவருக்கு மேலே இருக்கிறவங்க வந்தால் என்ன ஆகுன்றது உங்களுக்கு ரீசெண்டாக வந்து பிரவீன் காந்தி இருக்கார்ல, அவரை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்படி நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி வந்து விஜய் சேதுபதியை பார்க்கும்போது இப்படி பார்ப்பார், டேய் நான் உனக்கு மேலடா அப்படின்ற மாதிரியே பார்ப்பாரு. ஸோ அதுதான் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சாரை மதிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹோஸ்ட்டை மாற்றுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அடுத்த சீசனில். ஏன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்காமையே இருந்தாருன்னா அவர் ஒரு மாதிரி இருக்கார், கேள்வி கேட்டால் ஏதாவது பிரச்சனை வந்துடும்ன்ற மாதிரியே இருக்கிறாரு. ஸோ அது வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதாங்க, ப்ரோமோ வேஸ்ட். இது ப்ரோமோ பார்க்குறதே நீங்கள் பார்க்காம இருந்துடலாம். அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ்னு உங்களுக்கு சொன்னல, அது என்ன சர்ப்ரைஸ்னால் சுபிஷாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ நாமினேஷன் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த கார்டை வந்து விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து நீங்கள் ரொம்ப சீப்பாக விளாட்டிங்க, ரொம்ப 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 மட்டமாக விளாட்டிங்க, இந்த கார்டை வச்சு நீங்கள் வந்து ஒரு மட்டமான கேம் விளாட்டிங்க, இதை நான் வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீயை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். ஸோ இது கொடுக்க வேணாம், இது கேன்சல் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன், இது கேன்சல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து நியூஸ் அப்படி தான் வந்துச்சு. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கேம் நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்த வாரம் நிறைய பேர் வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் வருவாங்க. ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த சொன்ன அந்த நாமினேஷன் ஃப்ரீயை வந்து கேன்சல் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெட்டரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி, அதாவது இந்த வாரம், அதாவது இன்றைக்கி நடக்க போகிற எபிசோடில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப 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 லைட்டாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ வினோத், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திவாகர், கம்ருதீன் இந்த பார்வை கூட வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் அடிச்சிருக்காங்க. ஆனால் கம்ருதீனை போட்டு பொழந்திருக்காரு விஜய் சேதுபதி சார். ஸோ எனக்கு தெரிஞ்சு கமருதீன், ஆதிரே இவங்களாம் புழக்க வேண்டியவங்க தான். எனக்கு தெரிஞ்சு ரெட் கார்டு கண்டிப்பாக வந்து கமருதீன் கொடுக்கணும். இப்படியே கொடுக்காம விட்டாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் வீட்டில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா கமருதீன் வந்து சரி பேசுகிறது அப்படின்னு பார்த்தா கை அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உடனே அடிக்க போயிடுறாரு. இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எதுக்கு எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா துசாரம் போய் அடிக்க போகிறாரு. இது வந்து இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா பிக் பாஸ் பார்க்குறவங்க இது வந்து ஒரு கேமா இல்லை சண்டை போடுறதுக்கு வந்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மாறிடும். ஸோ அதனால் கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்கன்னா இது இந்த சீசன் வந்து கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா கமருதீன் இப்போ ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பரபரப்பு வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமே கொடுக்க மாட்டாங்க, ஆனால் கொடுப்பாங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, ரெட் கார்டுன்ற ஒரு ஆப்ஷன் இந்த சீசனில் இருக்குது, ஆனால் கொஞ்சம் லேட்டாக இருக்கும்ன்றது நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்னால் ரெகுலராக வீடியோஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இவன் நிறைய ஒழுங்காக பண்ண மாட்டேறான், ஸோ நம்ம வந்து வேறு சேனலுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. ஸோ நான் ரெகுலராக பண்ணலன்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க. கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி ரெகுலராக பண்ணலாமா இல்லை நம்ம இந்த பிக் பாஸை விட்டுட்டு. ஏன்னா என்னால் கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 6 வீடியோ 7 வீடியோன்ற மாதிரி என்னென்ன நடக்குது அப்படின்னு எடுத்துக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் என்னால் நிறைய ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து இதையும் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ அதனால் என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. அது இல்லாமல் உடம்பு சரியாமையும் போயிடுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்னால் ரெகுலர் வீடியோஸ் போட முடியல. ஸோ என்ன பண்ணலான்றதை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோ